கிறிஸ்துவில் பிரியமான என் தேவஜனமே, நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, ஏன் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பாடுபட்டு மரிக்க வேண்டும்? அந்த சிலுவை பாடுகளுக்கூடாக அவர் என்ன செய்து விட்டார்? அவர் ஒரு கடவுள் தானே, ஏன் என்று கேட்பார்கள். முதலாவது காரியம் பார்த்தீங்களே ஆனால் 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 19 21 பவுல் அடியார் அழகாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணுகிறார். அவர் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சிலுவை மரணத்துக்கூடாக, சிலுவை பாடுகளுக்கூடாக அவர் ரெக்கன்சிலியேஷனை கொடுத்தார். ஒரு ஒப்புரவாக்குதலை நமக்கு கொடுத்தார். கர்த்தர் நம்ம மேல இருந்த ஆக்கினை, கோபாக்கினையிலிருந்து நம்மளுடைய பாவத்திற்காக இருந்த தண்டனைகளிலிருந்து விடுதலையை அவர் கொண்டு வந்தார். அந்த பாடுகளுக்கூடாக இன்றைக்கும் பல மதங்களிலே அந்த பாவங்களை தாங்கள் சுமக்கிறார்கள். இல்லையானால் அந்த பாவத்திற்கு பரிகாரமாக பல காரியங்களை, தங்களுடைய உடலை வருத்தி கொள்கிறதையெல்லாம் நாம் பார்க்கிறோம். ஆனால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? என்னுடைய பாவங்களை அவர் அந்த சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். அதற்கூடாக தேவனுக்கும் நமக்கும் இருந்த அந்த ஒரு மாறுபாடான இருந்த காரியத்தை மாற்றி ஒப்புரவாக்கி அந்த ரிலேஷன்ஷிப்பை மீட்டெடுக்கிறார் மீண்டுமாக. ஆம் பிரியமான தேவஜனமே, அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நம்மளோடு இருக்கிறபடினால let us reconcile our bad attitudes, bad things, and let us go back to God the Father who created. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென்.